நிறைய பேர் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஸை ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு உடனே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் அப்படி ஒரு ஆப் எதையுமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பயன்படுத்தியே எந்த ஒரு ஆப்ஸை வேண்டுமானாலும் நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடோடு நீங்கள் வச்சுக்க முடியும். அதை எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரி, இதை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். இதில் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஹைட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் போகலாம். இல்லைன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் மொபைல் இருக்கும்போது இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்காது. ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டு எதையுமே வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போது இந்த மாதிரி வந்து கேட்கும். அப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான 6 இலக்க பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதற்கு நீங்கள் ஆஷ் போட்டுட்டு நீங்கள் ஒரு டிஜிட்ஸை வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போதே உங்களுக்கு அதாவது பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் எப்படி செட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்கள், யுவர் ஆக்சஸ் கோட் மஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் ஆஷ் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதற்காக அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பட் நீங்கள் இதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வைக்கணும். இந்த 00க்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது செட் ஆயிரும். இப்போ டன் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு ப்ளஸ் இந்த கோடு இது ரெண்டையுமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இப்போ அபிபஸ் அப்படிங்கிற ஆப்பை நான் ஹிடன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது நான் ஹிடன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வெளியில் போய் பார்க்க போகிறேன் இந்த ஆப் வந்து ஷோ ஆகுதா அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் அபிபஸ் வந்து முன்னாடி இருந்திருக்கும். அது வந்து இப்போ ஷோ ஆகலை, ஹைட் ஆகிருச்சு. சரி, இப்போது இந்த ஆப்பை நான் மறுபடியும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதற்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் இந்த ஹைட் ஆப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு இப்படி போட்டுட்டு நீங்கள் இதை இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அபிபஸ் அப்படிங்கிற ஆப் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதற்கப்புறம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஷார்ட்கட் வேணும் இல்லையா, அதற்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு கோடு வந்து நீங்கள் செட் பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த ஆக்சஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஹிடன் ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்சஸ் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. நம்ம ஆக்சஸ் கோட் ஆக்சுவலாக வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆப்பை வந்து மறுபடியும் ஹைட் பண்ணுறேன். இப்போ வெளியில் போகிறேன், அந்த ஆப் வந்து இங்கே ஷோ ஆகலை. இப்போது நான் மறுபடியும் செட்டிங்ஸுக்கு போயிட்டு அதை வந்து டிசேபிள் பண்ணால் தான் மறுபடியும் அந்த ஆப்பை வந்து பார்க்க முடியும். மறுபடியும் நான் ஹிடன் பண்ணுறதுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் அங்கே போக வேண்டியிருக்கும். இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் அந்த பாஸ்கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் டயல் பேடை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா IMEI நம்பர் இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு நம்ம எப்படி வந்து இந்த டயல் பேடை யூஸ் பண்ணி கால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதை இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த கோடு வந்து பார்த்திங்கன்னா #30# இன்னொரு 0#. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிடன் ஆப் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்களா இங்கே ஷோ ஆகுது. இப்போது நான் இதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிரும். ஸோ மறுபடியும் வேறு யாரும் வந்து இந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த பாஸ்வேர்டு தெரியாமல். ஸோ இந்த பாஸ்கோடும் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்னால் மட்டும்தான் இந்த பாஸ்கோடை போட்டும் இந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆப்ஸை ஈஸியாக வந்து ஹைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது உண்மை அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ வேறு யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.